எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன் எஸ்ஆர் கார்ஸ்லேருந்து. எஸ்ஆர் கார்ஸில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா, ஒரு XUV 500 W8 வேரியண்ட்டாக பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம W10 பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம W8 பார்க்க போகிறோம். W10க்கும் W8க்கும் என்ன வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, W8ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் வராதுங்க. மற்றபடி W10ல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும். இது 2014 மாடல். 15 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்ட் ஆகிருக்கும். 14 அதுக்கு முன்னாடி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XUV 500ஓட ஃபேஸ் லிஃப்ட் ஆயிருக்காத மாடல் தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. 2014 மாடல் W8 சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. இதோட ரன்னிங் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 39,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இல்லை இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும் உங்களுக்கு சர்வீஸ் செக் பண்ணுறதுக்குன்னா எங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்வீஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸிங், எக்ஸ்டீரியர், இன்டீரியர், இந்த வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைல்டு ஸ்க்ராச்சஸ் தாங்க இருக்குது. வண்டி இது வரைக்கும் ரீபெயிண்டடோ ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியோ ஃப்ளட் ஹிஸ்ட்ரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப மைல்டு ஸ்க்ராச்சஸ் தான் இருக்குது. இது ஒரு சில்வர் கலரில் வண்டி ரொம்ப நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன மைல்டு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் வண்டியில் வந்த டயர் தாங்க இருக்குது. 2014 வந்த டயர் தான் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ டயர் மட்டும் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு. அந்த கம்பெனியில் என்ன டயர் கொடுத்தாங்களோ அந்த டயர்லேயே தான் கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசமாக இருக்குது. இது 2014 மாடல் W8 8 ஏர்பேக் வந்துடும் இதில். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியோட இன்ஃபோடைன்மெண்ட், டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே வந்துடும். வண்டியோட ஓடோமீட்டர் பாருங்க. 2014 வண்டி. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 8 ஏர்பேக் வந்துடும். ஸ்டேரிங்கில் ஒரு ஏர்பேக்கு, கோ பேசஞ்சரில் ஒரு ஏர்பேக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் காலம்ஸ்லாம் ஏர்பேக் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு. இந்த வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வர இன்ஃபோடைன்மெண்ட் தாங்க வந்துடும். இதில் வந்து பாருங்கள் ரியரில் சைடில் இருக்க போஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஏர்பேக்ஸ் வந்துடுங்க. 8 ஏர்பேக் வரும் மொத்தமாக இந்த வண்டியில். 2014 மாடல். நல்ல கண்டிஷனில் கஸ்டமர் ப்ரீவியஸ் ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தாங்க இருக்குது. டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. டயர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் தான் இருக்குது. இந்த வண்டியோட ரியர் சீட் பார்ப்போம் வாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விண்டோவுமே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். அட்ஜஸ்டபிள் மிரரு, ஃபோல்டிங் மிரரு எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டியில். வண்டியோட ரியர் சீட் பாருங்க. ரொம்ப ஸ்பேசியஸான ரியர் சீட் இருக்குங்க. ஒரு 4 பேர் 3 பேர் கம்ஃபர்டபுளாக அந்த வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. அதே மாதிரி ரியர் ஏசியும் வந்துடுங்க. போஸ்ட் காலமில் ரியர் ஏசி வென்ஸுமே வந்துடும். அதே மாதிரி தேர்ட் ரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவுக்குமே ரியர் ஏசி வந்துடும். அதுக்குமே ரியர் ஏசி கண்ட்ரோலர் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. 3 ரோவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. மைலேஜுமே நல்ல மைலேஜ் வரும். வண்டி நல்ல கண்டிஷனில் ப்ரீவியஸ் ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த விண்ட்ஷீல்ட் மேலே இருக்க சன்சைட்லாம் கூட பாருங்கள் இருக்க கவர்ஸ் கூட ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறாங்க வண்டியில். 2014 மாடல். நல்ல எக்ஸலண்ட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 2014 மாடலு W8 சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 lakhs கோட் பண்ணியிருந்தாங்க. 10,75,000 ஃபைனலாக கொடுக்கலாம். நேரில் வாங்க, அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, நெகஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் மைல்டு ஸ்க்ராச்சஸ் தாங்க இருக்குது. டென்டஸோ ரீபெயிண்டடோ அது எதுவுமே கிடையாது. வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வண்டியில் எந்த ஒரு மைனஸுமே சொல்ல முடியாதுங்க. மைனஸ்ன்னு சொன்னால் வண்டியில் டயர் மட்டும்தாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது 2014 கம்பெனியில் வந்த டயர்லேயே தான் இருக்குது. நம்ம இப்போ எடுத்தோம்னா டயர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டயர் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டயர் ரீப்ளேஸ் பண்ணி கூட கொடுக்கலாம், நியூ டயர்ஸாக. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் மறுபடியும் சொல்கிற பாருங்க. 2014 மாடல் W8 வேரியண்ட்டு. சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. 40,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஏர்பேகு, ஏபிஎஸ், அலாய் வீலு, அதே மாதிரி ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து 11 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. 10,75 ஃபைனல் பண்ணலாம். அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நெகஷியபிள் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. நேரில் வந்து வண்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் நெகஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டியோட டீட்டெயில் மேலும் தெரிகிறவங்க எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் டீட்டெயில், லொக்கேஷன் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிங்க.
பட் இந்த வண்டியோட நீங்கள் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும், இல்லை இந்த வண்டியோட ஏதாவது ஹிஸ்ட்ரி செக் பண்ணணும்னா எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் மஹிந்திரா ஷோரூமில் போய் செக் பண்ணிகிட்டே வந்து இந்த வண்டி நீங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்குறோம். வண்டி வந்து நேரில் பாருங்கள், கண்டிப்பாக வண்டி உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம்.